Friends, welcome to Nayaki fashion. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இந்த armhole scale அதாவது curve scale French scale எல்லாமே வந்து இதுதான் French scaleன்றதும் எல்லாமே இதுதான். இத வந்து எப்படி நம்ம blouse stitch பண்றதுக்கோ சுடிதார் stitch பண்றதுக்கோ எதுக்கெல்லாம் வந்து இத வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேக் blouse ஓட பேக் போர்ஷன் மார்க் பண்ணிருக்கேன். So first என்ன பண்ணலாம் இத first armhole scale எதுக்கு சொல்றாங்கன்னா maximum வந்து armக்காக மட்டும் தான் tailors வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க first அது வந்து இத armhole scale னு சொல்வாங்க. So காமனா இப்படி மார்க் பண்ணோம் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம இதுல வந்து just ஒரு ஹெல்ப் அந்த curve வந்து பெர்ஃபெக்ட்டா வரதுக்காக நெக்லைன்லாம் பெர்ஃபெக்ட்டா வரதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்க. இதோட மெஷர்மென்ட் வச்சுலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் மார்க்கிங் எல்லாம் நம்ம தான் வந்து எக்ஸாக்ட்டா மார்க் பண்ணனும். இங்க ஒரு 1.5 இன்ச் வைக்கிறோமா லூஸ்க்கு ஏத்த மாதிரி அதாவது உங்க ப்ளவுஸ்ல யாரார் எந்தெந்த சைஸ்க்கு எவ்வளவு லூஸ் வைக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி மார்க் பண்ணிப்போம் இல்லீங்களா? அப்படி மார்க் பண்ணிக்க போறோம். அப்புறம் இதல இருந்து ஆஃப் மார்க் பண்ணிப்போம். இங்க செஸ்ட் லைனை மார்க் பண்ணிப்போம். சோ இந்த 3 பாயிண்ட் வந்து இந்த ஸ்கேல்ல எந்த இடத்துல வச்சா கரெக்ட்டா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்கேலை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரும். இங்க வரும்போது நல்லா கர்வியா வரும். சரிங்களா? சோ ஸ்கேல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இது உள்பக்கம் வச்சு வரைஞ்சாலும் சரி, வெளிப்பக்கம் வச்சு வரைஞ்சாலும் சரி, ஸ்கேல் பாத்தீங்கன்னா மேல இருந்து வரும்போது ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரும். கீழ வர நல்லா கர்வா வரும். இதே மாதிரி தான் உங்களுக்கு எங்கெல்லாம் ரொம்ப கர்வா வேண்டாம், ஸ்ட்ரைட்டா வேணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணனும். எங்கெல்லாம் நல்லா உள்ள திரும்பி கர்வா வரணும் அப்படினு எதிர்பார்க்கறீங்களோ இந்த மாதிரி எவ்வளோ கிட்ட நெக் எவ்வளோ ரவுண்டா எவ்வளோ சின்னதா வேணுமோ இந்த லைன் அதுக்கு ஏத்த மாதிரி இப்படி டர்ன் பண்ணனும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேலை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வரும். இந்த இடத்துல கொஞ்சம் டர்ன் ஆவறது இங்க வரும்போது ரொம்ப கர்வியா வரும். சரிங்களா? இங்கலாம் ரொம்ப சின்ன வளைவுலாம் இருக்குனா இது யூஸ் பண்ணிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்கேலை வந்து நல்லா பார்த்து ஒரு பேப்பர்ல கூட நீங்க வரைஞ்சு கூட பாருங்க. எந்தெந்த லைன் எங்கங்க வருதுன்னு சொல்லிட்டு. சோ இத நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி தான் இத யூஸ் பண்ணனும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் மார்க் பண்ணபடி பாத்தீங்கன்னா இந்த 3 லைனும் மேட்ச் பண்ணனும் அப்படினா இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும். ஆக்சுவலா எனக்கு இவ்வளவு இருந்தா போதும். சோ இங்க இருந்து இந்த மாதிரி இந்த ஸ்கேலை வச்சு நமக்கு தேவை இந்த 3 டாட்டும் மேட்ச் ஆகணும். சோ எந்த இடத்துல நீங்க மார்க் பண்ண இடத்துல டாட் வச்சிருப்பீங்க இதுல ஆஃப் எடுப்போம், இதுல செஸ்ட் லைன் மார்க் பண்ணிருப்போம். சரிங்களா? இத மேட்ச் பண்ணி இத கரெக்ட்டா பிடிச்சிட்டு ஜஸ்ட் நம்ம டயகிராம் பண்றது பெர்ஃபெக்ட்டா வராதவங்களுக்கு இது பிகினர்ஸ்க்குலாம் தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி வரைஞ்சீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்துரும். இதுக்கு மட்டும் இல்ல, இந்த ஆர்ம் ரவுண்டுக்கு மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மான பர்சனாலிட்டி இருக்கு. ஸ்லீவ்லெஸ்லாம் போடுறாங்க. ப்ளவுஸோட நீட்க்கு ஏத்த மாதிரி இதையுமே சேஞ்ச் பண்ணலாம். அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா இப்படி போடுவாங்க. சோ இந்த மாதிரி வரும். ஆர்ம் வந்து நல்லா உள்ள தள்ளி போடுவாங்க. சோ ப்ளவுஸோட மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி மாடல் ப்ளவுஸ்லாம் வந்துச்சுனா இந்த மாதிரி போடணும். சோ இதோட width வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ ப்ளவுஸ் போடுறதுக்கு வந்து இந்த டிசைனர் ப்ளவுஸ்லாம் போடும்போதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் இந்த ஆர்ம் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ரவுண்டுக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆர்மோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணனும். இந்த இடத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதுல வந்து ஸ்லிம்மா இருக்காங்க, ரொம்ப ஸ்லிம்மா இருக்கவங்களுக்குலாம் இந்த இடத்தை வந்து குறைச்சிக்கலாம். ஃபேட்டா இருக்கு, இந்த இடத்துல மசில்ஸ் இருக்குங்கறவங்களுக்குலாம் இத அப்படியே கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இங்க 1.5 வெச்சீங்கனா நல்லா என்ன பண்ணும் இந்த இவ்ளோ தூரம் போகும். நீங்க ஆர்ம் ஸ்கேல் மார்க் பண்ணீங்கனா இவ்ளோ தூரம் வரும். சோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிளாத் இருக்கும். சோ ப்ளவுஸ் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரிலாம் இருக்காது. சோ எந்தெந்த ப்ளவுஸ்க்கு எப்படி எல்லாம் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆர்ம்ஹோல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். இத வச்செல்லாம் மார்க்கிங்லாம் கிடையாது. இது வந்து நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் வந்து ஜாயின் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா டாட் இந்த மாதிரி டாட் வச்சு இந்த மாதிரி பண்ணுவோம். டிராயிங் தெரியல அப்படினா தாராளமா இத யூஸ் பண்ணிக்கலாம். இத வச்சு இந்த பார்ட்ட கரெக்ட்டா ஆர்ம்க்கு யூஸ் பண்ணுங்க அப்படி எல்லாம் கிடையாது. இதோட ஷேப் இருக்கு. இத வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நெக்லைன் வாங்க. நெக்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வித்தியாசமா போடுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்டா அதாவது இந்த இடத்துல வந்து நல்லா ஓபனா வரணும் அப்படிங்கறவங்களுக்கு கொஞ்சமா வைப்பீங்க. 1/2 இன்ச் 3/4 இன்ச் வச்சு இந்த மாதிரி டாட் போட்டுட்டு இப்படி போடிங்கனா நல்லா ரவுண்டா வரும். இதுக்கும் சின்னதா வேணும் அப்படினா ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இது இப்படி திரும்ப என்ன ஆகும் இந்த இடம் சின்னதா வரும். சோ இந்த மாதிரி சின்ன வளைவா வேணும்
பானைக்கும் இல்லாமல் ரவுண்டுக்கும் இல்லாமல் இந்த மாதிரி வேணும்னா சின்னதாக இப்படி போட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு, கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி போடுவாங்க. நல்லா இந்த ப்ளவுஸ் வந்து க்ளோஸ்டாக வரணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இதை யூஸ் பண்ணணும். நம்ம ப்ளவுஸு எந்த மாதிரிக்கு எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நெக்கோட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீப் போக போக ஷோல்டர் வந்து சின்னதாகும். ஸோ இந்த இடத்துல ப்ராட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இங்கே இருக்குங்களா, இதையே வச்சு இப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து டீப் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராட்னஸ் கொடுக்கறதுக்காக மேலேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒன்றுமே பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கணும். ஸோ இங்கேருந்து இப்படி பண்ணிங்கன்னா நல்லா விரிஞ்சு கொடுக்கும். நெக்கு வந்து நல்லா டீப் நெக் போடும்போது இந்த இடத்துல நல்லா விரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரும். ஸோ நம்ம ப்ளவுஸில் எப்பப்பெல்லாம் நெக்கு இந்த போர்ஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக குறுகின பிளேஸஸ்க்கு இந்த போர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ராடாக வைடாக வர்றதுக்கு இந்த சைடை வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு எப்படி இந்த ஆர்ம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ என்ன பண்ணணும், ஸ்லீவ் நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். இந்த இடத்துல இருந்து இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் ஆர்ம்ஹோல் கட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து வெளியே வரும். ரொம்ப வெளியே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. லைட்டாக நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சைடில் இந்த இடத்துல வரேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சமாக கர்வ் வர பார்ட், இது வந்து ரொம்ப கர்வ் வர பார்ட்டு. ஸோ லைட்டாக கர்வ் வர பார்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அதையே என்ன பண்ணணும், இப்படி திருப்பிக்கோங்க. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அதையே இப்படி திருப்பி போட்டு கவனிச்சுக்கோங்க. கொஞ்சமாக கர்வ் வர பக்கமாக எடுத்திருக்கேன். இது வந்து ஓவர் கர்வ் வர பக்கம். இந்த மாதிரி எடுத்து இந்த இடத்துலேருந்து கொண்டு போய் இங்கே மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் வந்து கர்வ் எடுக்கணும். இப்போ நீங்கள் இது மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் வந்து கர்வ் எடுக்கணும். பேக் வந்து இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே எடுத்துகிட்டு இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்துடும். ஸோ இங்கேருந்து இப்படியே கொண்டு போய் இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து உள்ள குடஞ்சி எடுப்போம் இல்லைங்களா, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இந்த மாதிரியும் நம்ம ஆர்ம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட்டு மார்க் பண்ணதை அந்த கர்வ் லைன்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இது இருந்தால் தான் ஸ்டிச் பண்ண முடியுமானா கிடையாது. உங்களுக்கு பழக பழக டீப் எவ்வளோ எடுக்கணுமோ பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டீப் எடுத்தால் போதும். அந்த மாதிரி பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டீப் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு எப்படி யூஸ் பண்ணான்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு அப்புறமா இந்த மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டு இதே பேக் நெக்கு வச்சு தான் நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வரைகிற டெய்லராக இருக்கிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கூட இது வந்து பேக் நெக்கு பேக் ஆர்ம்ஹோல். ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் வரும்போது என்னாகும், கொஞ்சம் குடஞ்சி எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச், உங்களுக்கு இதுதான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுனா இதுலேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் மாறக்கூடாது. இங்கே செஸ்ட் மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதுவும் மாறக்கூடாது. அப்போது எந்த இடத்த ஸ்கேலை நான் அவுட்டினோம்னா எக்ஸாக்டாக அந்த 3 லைனை மார்க் ஆகும்னு பார்த்து அதுக்கப்புறம் இப்படி மார்க் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு, பேக் நெக்கு, பேக் ஆர்ம், இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம். ஸோ இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி அந்த நம்ம மார்க் பண்ண டாட்டை இதுலேருந்து 1/2 எடுத்திருப்போம். இங்கேருந்து செஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இதையும் 3மே எந்த இடத்துல இப்படி திருப்பிட்டே வாங்க, எந்த இடத்துல மீட்டப் ஆகுதோ அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி இந்த கர்வ் எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
பட்டி பீஸ் மார்க் பண்ணும்போது கூட இந்த கர்வ் யூஸ் பண்ணி நல்லா பர்ஃபெக்டான கீழே ப்ளவுஸோட பட்டி பீஸ் மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட பட்டி மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து உக்ஸ் அந்த பக்கம் வரும், ஓப்பன் பக்கம் வரும். இந்த பக்கம் இது வந்து சீம் அலவன்சஸ்க்காக விட்டுருப்போம். அது இங்கே வந்து நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிருப்போம், சென்டர் டாட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ப்ளவுஸில் விட்டுருக்கோமோ சேம் அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து இங்கே மார்க் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். சேம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த 3 டாட்டையும் மேட்ச் பண்ணணும். அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கே சென்டர் டாட் கொஞ்சம் இறங்கும் இல்லைங்களா, அந்த டாட் மார்க் பண்ணிக்கணும். இங்கே சீம் அலவன்சஸ்க்கு முன்னாடி இது எக்ஸ்ட்ரா சீம் அலவன்சஸ், இதுதான் எக்ஸாக்டாக பட்டியோட டிஸ்டன்ஸு. இப்போ இது 3 பாயிண்ட்டும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். பண்ணும்போது அந்த வளைவு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த டாட்டை வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இங்கேருந்து வச்சு இந்த லைன் கொண்டு போய் முடிச்சிடணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கர்வாக வந்து வந்துடும். ஸோ இந்த இதுக்கு கூட நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த கர்வ் வந்து வரைஞ்சிடலாம். இல்லை ஃப்ரீ ஹேண்டில் வருதுன்னா தாராளமாக வரைஞ்சிக்கலாம். இந்த இதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நெக்லைன் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டிசைன் இப்போ ப்ளவுஸுன்னு இல்லை சுடிதாருன்னு இல்லை, எந்த டிசைனாக இருந்தாலும் மாடல் நெக்கு பாட் நெக்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம மார்க் பண்ணியிருக்கிற மார்க்லேருந்து தான் நம்ம இந்த டிசைன் எங்கே வரணும்னு நம்ம டிசைட் பண்ணுறோமோ அங்கே இப்படி மார்க் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கிங் இம்பார்ட்டன்ட். மார்க்கிங் டெய்லரிங்லாம் தெரியாமல் இந்த ஸ்கேலை வச்சுலாம் பண்ணிடலாம் கிடையாது. ஜஸ்ட்டு இது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கர்வ் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்றதா இருக்கட்டும். பாட் நெக், போட் நெக், போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி வச்சு போட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான போட் வந்து கிடைக்கும். டெய்லரிங் கிளாஸை ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மேலே கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ப்ளவுஸ் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இதுக்கடுத்து ஜான்வரி 1st நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி டிசம்பர் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 1st ஸ்டார்ட் ஆகும். யாருக்காவது ப்ளவுஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ டீட்டெயில்டாக போடுறேன், என்னென்ன எடுக்க போகிறேன், எப்படி இருக்கும் கிளாஸஸ் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாயகி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.